ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பத்மாஸ் வெர்சஜல். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விலாகுங்க. அது கொஞ்சம் பக்திமயமாக இருக்கட்டுமேனு நாங்கள் சமீபத்தில் திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கோங்க. திருச்செந்தூர் போனதும் ஃபர்ஸ்ட் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளிக்கிணறுல குளிக்கணும்னு சொன்னாங்க. அதே போலயே நாங்களும் ஃபர்ஸ்ட் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறு போய் லைனில் நின்று அங்கேயும் குளிச்சுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோங்க. அதாவது கன்சீவாக இருக்கிறவங்களும் பெண்களும் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் 16+ சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரு தனி வழி சாமி கும்பிட இருக்குங்க. அதை நீங்கள் கேட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷார்ட்கட்டில் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் நாங்களும் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு குளிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப அப்புறம் வந்தோங்க. வந்து முருகர் தரிசனம் பண்ணுறதுக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோம். நல்லபடியாக முருகர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோங்க. அப்போ ஒரு ஐயர் வந்து உங்களுக்கு தங்கத்தேரியில் இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு அப்படியே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பவே முடியல எங்களால். முருகரே வந்து நேராக சொன்ன மாதிரி இருந்ததுங்க. உடனே ஓகே சொல்லிட்டு தங்கத்தேரிலுக்கு நாங்களும் ரெடி ஆகிட்டோங்க. வாங்க பார்க்கலாம் தங்கத்தேரில் இருக்கிறத. உந்தன் முகம் காண ஓடி வந்தேன், எந்தன் குறை சொல்ல தேடி வந்தேன். உனது முகம் பார்த்து சொல்ல மறந்தேன், இன்பு உணர்ந்தேன். எந்தன் சுமை தாங்கினாய் முருகா, எனது சுமை சொல்ல தேடி வந்தேன், சொல்ல மறந்தேன் அடா.
ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அப்பா, முருகரோட அருள் எங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிருச்சுங்க. இந்த தேரை நல்லபடியா நிலைநிறுத்திட்டோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, எனி டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. முருகா போற்றி.